இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் என்ன பேச போகிறோம் அப்படின்னா, பொதுவாக ஏதாவது ஒரு வேலைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆக்குபேஷனல் ஹசார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்திற்கு அதிகமாக சத்தம் வரக்கூடிய இடத்துல வேலை பார்க்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு எளிதாக காதில் வந்து பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு, சத்தம் கேட்கறதுல பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு அதிகம். அது ஆக்குபேஷனல் ஹசார்ட் அப்படிம்பாங்க. அப்படி பிரபலங்களோட வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களோட ஆக்குபேஷனல் ஹசார்ட் என்ன அப்படின்னா, நிறைய நேரத்தை இந்த இண்டஸ்ட்ரி எடுத்துக்குது அப்படிங்கிறதும், இன்னொன்று இர்ரெகுலர் டைம், எப்போ வேணால் ஷூட் வரும், எந்த டைம் வேணால் வரும் அப்படிங்கப்போ குடும்பத்தோட குவாலிட்டி ஆஃப் டைமை ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் போகிறது தான் பிரபலங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஆக்குபேஷனல் ஹசார்ட். வேறு வேறு பிரச்சனைகளை வந்து மீடியா பேசிடும். ஆனால் மீடியாக்குள்ளே இருக்கக்கூடிய ஆக்குபேஷனல் ஹசார்ட் யார் பேசுறது? அதையும் நாம தான் பேசணும். ஸோ அப்போ தான் தமிழா என்ன நினச்சோம் அப்படின்னா, பொதுவாக ஃபேமிலி லைஃப்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிரபலங்களை ஸ்க்ரீனில் மட்டும் பார்ப்பாங்க, ஸ்க்ரீனில் அவங்க எப்படி இருக்காங்க மட்டும் தெரியும். ஆனால் அவங்களோட ஃபேமிலி லைஃப்னு இருக்கும். அந்த ஃபேமிலி லைஃப் எப்படியாக இருக்குது, அந்த ஃபேமிலியில் இருக்கவங்க பிரபலங்களை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் தான் இந்த தலைப்பில் பேசலாம்னு நினச்சோம். அப்படி நம்ம பேச இருக்க தலைப்பு என்ன அப்படின்னா, பிரபலங்கள் தங்கள் குடும்ப வாழ்க்கையில் புலியா அல்லது எலியா அப்படின்னு தான் பேச போகிறோம். ஸோ இங்கே வந்து பிரபலங்களோட ஃபேமிலிஸ் இருக்காங்க, இந்த சைடில் பிரபலங்கள் இருக்காங்க. இன்னைக்கு ஒரு அமர்க்கலமான ஒரு எபிசோட் காத்திருக்குங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இருக்குது. ரைட், ஓகே. உங்கள் வீட்டில் ஒரு பிரபலம் இருக்காங்கல்ல, அந்த பிரபலம் குடும்பத்தில் புலியா எலியா? வெளியே ஒரு இமேஜ் இருக்கும், அதை விட்டுருங்க. குடும்பத்தில் எப்படி? எங்கள் அம்மா தான். எங்கள் அம்மா வந்து புலின்னு சொல்லலாம். ஆனால் வந்து அவங்க வந்து எப்படி பார்த்தாலுமே வந்து ஒர்க் லைஃப்பை வந்து என்ன அஃபெக்ட் பண்ணுற மாதிரி அவங்க வச்சதே கிடையாது இந்நாள் வரைக்கும். நான் இவ்வளோ நாள் வளர்ந்ததில் நான் சொல்கிறேன். இல்லை அது ஓகே, நான் கேட்குறேன்னா, இப்போ வெளியில் ஷர்மிளா அவங்க வந்து பொலிட்டிக்கல் கமெண்ட் பேசுவாங்க, டாக்டர், அந்த இமேஜ்லாம் இருக்குது, ரைட்டா? அதை தாண்டி வீட்டுக்கு வரப்போ ஒரு பிரச்சனை வருது, இல்லை எதிர்பாராத சம்பவம் இருக்குன்னா, அப்போ வந்து வெளியில் இருப்பது போல் ஒரு ஆக்ரோஷமாக அப்படி போல்டாக நிற்பாங்களா, இல்லை எலி மாதிரி இருப்பாங்களா? இதுதான் கேள்வி. அவங்க எப்போவுமே அவங்க கேரக்டராக தான் இருப்பாங்க. அவங்க வந்து வெளியே எவ்வளோ ஸ்ட்ராங்காக அவங்களோட பாயிண்டில் பேசுகிறாங்களோ இல்லை கோவமாக இருக்காங்களோ அதே மாதிரி தான் வீட்டில் இருப்பாங்க. ஆனால் வீட்டில் இருக்கவங்க கிட்ட வந்து அந்த சாஃப்ட்னஸும் கொஞ்சம் தெரியும். ஓகே, ஸோ டாக்டர் ஷர்மிளா வீட்லேயும் புலி தான், வெளியிலையும் புலி தான்? புலி தான். வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் நான் தாங்க. ஆனால் எல்லார்கிட்டையுமே அப்படி தான் இருப்பேன். இப்போ எங்கள் வீட்டில் அப்பா அம்மா கிட்ட கூட தப்புன்னு ஒரு விஷயம் இருந்ததுன்னா பட்டுன்னு அங்கேயே ஃப்ராங்காக சொல்லிவிடுவேன். பிகாஸ் அதை நம்ம மறைச்சி வச்சுக்கிட்டு அதை வந்து வழவழா குழவழான்னு பேசுகிறது வந்து என்றைக்குமே உடன்பாடு இல்லை. ஸோ அதனால் என்னை வந்து கொஞ்சம் முன்கோபம் அப்படின்னு கூட சில நேரங்களில் வந்து சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் தாண்டி ஐ திங்க் அந்த பேலன்ஸ் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ராகவ் அவர்கள் வந்து வீட்டில் புலியா எலியா? சில சமயம் புலி, சில சமயம் எலி. அது என்ன, சில நேரங்களில் புலி, சில நேரங்களில் எலி? எதுலலாம் புலி, எதுலலாம் எலி? மனைவி கிட்ட எப்படி, அதை சொல்லுங்க. அதான் முதல்ல. மனைவி கிட்ட ரெண்டு பேரும் ஈக்குவலாக தான் இருப்பாங்க. அதாவது மீடியாவில் நம்ம பேர் கெட்டுறக்கூடாது. அவர் சொல்ல விட மாட்டீங்களா நீங்க? அதாவது முந்திர மாதிரி தெரியுது எனக்கு. அதனால ரொம்ப பார்த்து பதில் சொல்கிறாங்க. சில சமயம் ஹீ இஸ் வெரி ஸ்ட்ரிக்ட். சில விஷயங்களில் நன்னாவே விட்டு கொடுப்போம். சில விஷயங்களில் புலி, சில விஷயங்களில் எலி. நீங்கள் வீட்டில் யார்கிட்டலாம் புலி, யார்கிட்டலாம் எலி? எல்லாரும் உங்ககிட்ட யார் புலியா எலியா? அவர் நினைக்காரு அங்கெல்லாம் ஈஸியாக தானே கேட்டேன், இங்கே மட்டும் ஏன் திருப்புறேன்னு. உங்ககிட்ட புலியா எலியா? நான் எனக்கு கொஞ்சம் மறதி ஜாஸ்தி. ஸோ ஒன்றுக்கு 2 தடவையாக கேட்பேன், அப்போது புலி ஆகிடுவேன். ஒய்ஃப் கிட்ட அவங்கள்ட்ட என்ன சொல்ல, எலியாக தான் இருப்பேன்.